எந்த இடத்துல வந்து அந்த மக்களை சுட்டுக் கொன்றார்களோ அதே இடத்தில் அவர்களை வைத்து இந்த இராணுவம் சுட்டுக் கொண்டாலும் நம்ம கேட்க போகிறதில்லை. ஆனால் இவர்களை தண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் அப்பாவி மக்களை வந்து தண்டிக்கிறதுங்க இருக்குல்ல, அதை வந்து நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது. கிட்டத்தட்ட மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. அதில் எந்த மாற்றமே இல்லை. சும்மாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடிச்சு, வடிவேலுக்கு கூட்டம் கூடிச்சு, விஜயகாந்துக்கு கூட்டம் கூடிச்சு, அதெல்லாம் ஓட்டாக மாறியதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் அவர்களுடைய பேச்சில் தெரிகிறத வந்து நம்மளால் கவனிக்க முடியுது. ஸ்டாலின் வெர்சஸ் விஜயாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உதயநிதி வெர்சஸ் விஜய் என்கிற ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். 26ல் வருமா? 26ல் வருதோ இல்லையோ எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தன்னுடைய அரசியல் எதிரியான விஜய் வந்து இன்னைக்கு எப்படி வளர்றாரு, அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா உதயநிதி வந்து கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜயோட கடைசி படம் ஃப்ளாப் அப்படின்னு போய் நிப்பாட்டணும் மக்கள் மத்தியில், அதுக்காக வேலை பார்க்குறாங்கன்றாங்க. அப்படி ஒரு அஜெண்டா இருக்குதா? உண்மைதான். நான் கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த கருத்தை வந்து நான் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய வலைப்பேச்சிலையுமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சிம்பிள் விஷயம் என்னன்னா, அந்த படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வெளியிட போகுது. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஒரு படத்தை வெளியிட்டால் இங்கே இருக்கிற தியேட்டர்களில் முக்காவாசி தியேட்டர்களை அவங்க புக் பண்ணிடுவாங்க. அப்போ விஜயினுடைய ஜனநாயகன் படத்துக்கு போதிய தியேட்டர்கள் கிடைக்காது. ஒரு வசூல் சாதனை படைக்கிற ஜனநாயகன் படத்துக்கு இவங்க திடீர்னு பராசக்தியை உள்ளே விட்டு ஒரு 500 தியேட்டர் 600 தியேட்டர் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 400 தியேட்டரோ 500 தியேட்டரோ தான் கிடைக்கும். அப்போ என்னன்னா இந்த வசூல் சாதனை சாத்தியமில்லை. திமுக வேண்டுமானால் எதிர்காலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர தமிழக வெற்றி கழகம் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், அவங்க கட்சி அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்ம நடந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், வலைப்பேச்சு ஊடகத்தின் ஆசிரியர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இந்திய அளவில் இந்தியாவின் மீதான தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறத பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறாங்க. எனவே நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் தர மறுக்கிறோம், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வந்து அங்கே திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு பலவிதமான நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது இந்த நடுவண் அரசினுடைய பாதுகாப்புத்துறையின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி அப்படின்ற விமர்சனம் வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மோடி வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அங்கே போகாமல் பீகார் போய் அங்கே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு பேசியிருக்கிறாரு. சிச்சுவேஷன்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? இல்லை, உண்மையில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பாதுகாப்புத்துறையின் தோல்வி, அதை வந்து அந்த யதார்த்தத்தை வந்து நம்ம முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இதை இந்த ஒன்றிய அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு அவர்களை வந்து நம்ம தண்டிக்கணும் என்பதை தாண்டி இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் இவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்குது. நீங்களே சொன்ன மாதிரி இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு தான் இவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக அரசுக்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுக்குற ஒரு விஷயமாக தான் அவங்களுக்கு தெரியுதா, அதை அப்படி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இல்லை, அமித்ஷாலாம் போய் பார்த்தாரு, மற்றவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க. நம்ம என்ன கேட்குறோம், பண்ணாங்க இல்லையா? கரெக்டு தான். மணிப்பூர் உட்பட பல்வேறு விஷயங்களை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அமித்ஷா பார்த்தாரு. அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அமித்ஷா போட வேண்டியது தானே, மோடி வந்து வீட்டிலேயே உட்கார வேண்டியது தானே. அப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் பிரதமர் போவார், தேவையற்ற இடங்களுக்கு வந்து அமித்ஷா போவார் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்தியாவில் ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த மக்களை சந்திக்க வேண்டிய கடமை வந்து பிரதமருக்கு இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கள் இது தொடர்பாக எடுக்கிற நடவடிக்கைன்னு இருக்கு பாருங்க, அதுவும் கூட பார்த்திங்கன்னா இது ஒரு அறிவார்ந்த நடவடிக்கை அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் தோணுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்களை வந்து நாங்கள் இத்தனாம் தேதிக்குள்ளே வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சட்டவிரோதமாக இங்கு தங்கி இருக்கிற
வெளிநாட்டினர், அது பாகிஸ்தானியர் உட்பட யாராக இருந்தாலும் தயவுதாட்சணியம் இல்லாமல் அவங்கள வந்து அவர்களுடைய நாட்டுக்கு வந்து கடத்தணும். அதில் உங்களுக்கு. அதே நேரம் இங்கே வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய சிகிச்சை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து 2 நாளுக்குள்ள இங்கேருந்து நீங்கள் அவங்க நாட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. இல்லை அதுவாக இருந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை ஒரு சிறுநீரக பிரச்சனைக்காகவோ ஒரு நோயாளி பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கான சிகிச்சை காலம் அப்படிங்கிறது ஒரு 30 நாட்கள், அல்லது பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவங்க அப்சர்வேஷனில் ஒரு 15 நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஒரு சட்டத்தை இப்படி ஒரு அறிவிப்பையும் போடும்போது இப்போ அந்த நோயாளியுடைய நிலைமை என்ன ஆகும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு இப்படி சொல்லுது, இப்போ இதுக்கு மேலே இவங்களை வச்சுக்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு அந்த மருத்துவமனை நிர்வாகமும் மனிதாபிமானமே இல்லாமல் அந்த நோயாளியை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து நதியை வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அங்கேயும் மக்கள் இருக்காங்க, அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த நீராதாரத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, யார் தவறு செய்தார்களோ அவர்களை நீங்கள் வந்து தண்டிக்கணும், தயவுதாட்சணியம் இல்லாமல். இன்னும் சொல்லப்போனால் எந்த இடத்துல வந்து அந்த மக்களை சுட்டு கொன்றார்களோ அதே இடத்தில் அவர்களை வைத்து இந்த இராணுவம் சுட்டு கொண்டாலும் நம்ம கேட்க போகிறதில்லை. ஆனால் இவர்களை தண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் அப்பாவி மக்களை வந்து தண்டிக்கிறதுங்க இருக்குல்ல, அதை வந்து நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது. கிட்டத்தட்ட உங்கள் கருத்தை தான் வந்து டாக்டர் திருமாவளவனும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி உளவுத்துறையின் தோல்வி இது வந்து தப்பான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னாங்க. திரு சீமான் கூட எங்க தண்ணியை போய் தடுத்து நிப்பாட்டுங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். உடனடியே எச்ராஜா ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் தொடர்ச்சியாக இந்த நாட்டுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே கல்ச்சராக வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் ஆதரிக்கிறாங்கங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? பாகிஸ்தான் ஆதரவெல்லாம் கிடையாது, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் பிரச்சனைகளை நாம் அணுகிறோம். இப்போ இந்த எப்படி தண்டிப்பீங்க? இப்போ பாகிஸ்தான் நாட்டை வேற எப்படிங்க தண்டிக்கிறதுன்னு பிஜேபி காரங்க கேட்குறாங்க. இப்போ உள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் நேரடியாக சம்பந்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீரில் நடக்கிற தீவிரவாதத்தினுடைய பின்னணியில் பாகிஸ்தான் இருக்குது, அங்கே இருக்கிற ISI இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் பாகிஸ்தானா ISI நேரடியாக சம்மந்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதேனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதை நம்ம வந்து மறுக்கல. ஆனால் நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. இப்போ எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே நீங்கள் அவங்களோட நம்ம மல்லுக்கு நிற்க முடியும். அது இல்லாததுனால தான் இவங்க வந்து வாய் சவடால் விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக களத்தில் இறங்கலாம். இந்த ஆக்டிவிட்டி தப்புன்னு நினைக்கிறீங்க, தண்ணி தர மறுப்பதோ மற்ற விஷயமோ தவறுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர மறுக்குது ஏதோ ஒரு இஷ்யூவில், அதை நம்ம ஆதரிக்க முடியுமா? முடியவே சொல்வதன் மூலமாக கர்நாடகாவுக்கு ஒரு நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அதை வந்து எந்த காலத்திலையுமே நம்ம ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா தண்ணி என்பது மக்களுடைய பொதுவான வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் அரசியல் காரணங்களுக்காகவோ மற்ற காரணங்களுக்காக தடுப்பது அப்படிங்கிறது ஒரு முறையான விஷயம் இல்லை. அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் பகுதிக்கு பூத் கமிட்டி மாநாட்டுக்காக போயிருந்தார். 2 நாட்கள் நடைபெற்ற அந்த மாநாட்டில் 2 நாட்களுமே வந்து உரையாற்றினார். சின்ன உரை தான், 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த உரை, அந்த கூட்டம் அப்படிங்கிறது எதிர்தரப்பில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாமே ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்குது. என்னடா இவ்வளோ கூட்டம் கூடிருச்சு அப்படின்னு. கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜயோட மூவ்ஸ் எப்படி இருக்குது பொலிட்டிக்கலாக? இல்லை, அதான் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் என்று விமர்சிக்கப்பட்ட விஜய் வந்து இப்போ மக்களை தேடி வர ஆரம்பிச்சிருக்காரு. அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான மாற்றம் தான். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இருக்கிற தேர்தல் முறை உங்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் அந்த வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறது. வாக்கு எண்ணும் இடத்துல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்த நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதை வந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு அந்த நினச்ச அந்த அப்ரோச்சே வந்து ஒரு சரியான திசை நோக்கி இந்த கட்சி நகர்வதாகத்தான் எனக்கு தோணுது. அதனால தான் அவர்களை உற்சாகப்படுத்துறது. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்தந்த பகுதியில் வந்து அந்த பூத் கமிட்டிக்கு ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள் வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. விஜயே வந்து என்ன, நீங்கள் தான் முக்கியமான ஆட்கள், ஒரு மாவட்ட செயலாளரை விட நீங்கள் தான் முக்கியமானவர் அப்படின்னு மொத்த பொறுப்பையும் தூக்கி அவங்க தலையில் தூக்கி வைக்கும்போது இப்போ அவனுக்கே
ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிதப்பு வந்துடும். தலைவரை நம்ம கட்சியே நம்ம தலையில தாண்டா இருக்கு, நம்ம தாண்டா தூக்கி சமக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி அந்த கடமை வந்து அவன் சரிவாக செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான நகர்வு தான். அதுக்கப்புறம் அந்த விஜய்க்கு கூடிய அந்த கூட்டம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியத்தையோ கொடுக்கும். ஒரு சினிமா நடிகர் வந்தால் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும். எல்லாத்துக்கும் மேலே இவர் அரசியலுக்கு வந்ததுனால இன்னும் வந்து ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு, அதில் எந்த மாற்றமே இல்லை. சும்மாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் கூட்டம் கூடிச்சு, வடிவேலுக்கு கூட்டம் கூடிச்சு, விஜயகாந்துக்கு கூட்டம் கூடிச்சு, அதெல்லாம் ஓட்டாக மாறியதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் அவர்களுடைய பேச்சில் தெரிகிறத வந்து நம்மளால் கவனிக்க முடியுது. பட் அடுத்தடுத்த நகர்வுகள் தான் விஜயனுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம்மும் வந்து அந்த பகுதிக்கு போயிருந்தார். கிட்டத்தட்ட அவருமே ஒரு ரோட் ஷோ வந்து நடத்தியிருந்தார். ஸோ இந்த விவகாரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப குறிப்பாக விஜயோட மூவ்ஸை வாட்ச் பண்ணுறதாகவும் அவங்க டீம் ரொம்ப மெனக்கெட்டு விஜயோட விஷயங்களை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறதாகவும் வெளியில் வந்து ஒரு செய்தி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது செய்தி கிடச்சதா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வதந்தி அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது, உண்மைன்னு அப்படியே நம்பிடவும் முடியாது. பட் ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா 2026 ஸ்டாலின் வெர்சஸ் விஜயாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உதயநிதி வெர்சஸ் விஜய் என்கிற ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். 26ல் வருமா? 26ல் வருதோ இல்லையோ எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தன்னுடைய அரசியல் எதிரியான விஜய் வந்து இன்னைக்கு எப்படி வளர்றாரு, அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக உதயநிதி வந்து கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அல்லாமல் அந்த கூட்டத்தையும் அந்த செல்வாக்கையும் தடுப்பதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இணைய கூலிப்படை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து களமாடினாங்க. இப்போ வந்து விஜயை வந்து கடுமையாக அவங்க எதிர்க்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உதயநிதியுடைய மூவ் வந்து அதை நோக்கி போகுது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எல்லாத்துக்கும் மேலே கோயம்புத்தூரில் ஸ்டாலின், அதாவது விஜய் இருக்கிற அதே நாளில் வந்து உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் கூடினாலும் இது வந்து கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிறது பளிச்சுன்னு விஜய் வந்து கூடிய கூட்டம், ஆனால் விஜய் வந்து தானா சேர்ந்த கூட்டம். என்ன அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. குறிப்பாக இன்னொரு விஷயத்த சில பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் இயங்குறவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை குறி வச்சு இப்போவே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் விஜயோட கடைசி படம் ஃப்ளாப்பு அப்படின்னு போய் நிப்பாட்டணும் மக்கள் மத்தியில், அதுக்காக வேலை பார்க்குறாங்கன்றாங்க. அப்படி ஒரு அஜெண்டா இருக்குதா? உண்மைதான். நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த கருத்தை வந்து நான் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுடைய வலைப்பேச்சிலையுமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் தொடங்கப்பட்ட போது அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது 2025 அக்டோபர். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை 2026 பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு கடைசி படம், பொங்கல் மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலில் வந்தால் அது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு படமாக மாறும். பொங்கல்ங்கிறது பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை, மொத்த குடும்பமும் படத்துக்கு வருவாங்கங்கிற இது போன்ற காரணங்கள் அல்லாமல் இன்னொரு காரணம், பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக் தான் இந்த படம். ஓகே. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு 80% தான் அதனுடைய ரீமேக் இது உள்ளார இருக்குது. 20% என்ன பண்ணிட்டாங்க, விஜயனுடைய அரசியலுக்கு ஆதாயம் சேர்க்கிற மாதிரியான விஷயங்களை அள்ளி போட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் படமாகவும் இவங்க வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்கு இப்போ மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் அப்படின்னா ஒரு ஜனவரி வாக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இதுவே வந்து தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார படமாக இருக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் படத்தை பயன்படுத்தலாம் நிச்சயமாக. ஏன்னா அதில் வந்து இவருடைய அரசியல் வசனங்கள், அரசியல் ரீதியான காட்சிகள் இருக்கும்போது அது பெரிய அளவில் மக்களோட கனெக்ட் ஆகும்ல, கனெக்ட் ஆகும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த தேதி இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, ரெட் ஜெயண்ட் தரப்புல பராசக்தினி இப்போ ஒரு படம் தயாராகி சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அது 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு படம். சுதா கொங்காரா இயக்கத்தில் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு நெருக்கமான டான் பிக்சர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படத்தினுடைய ரிலீஸை கரெக்டாக 2026 பொங்கல்ங்கிற மாதிரி அவங்க தீர்மானிக்கிறாங்க. இப்போ சிம்பிள் விஷயம் என்னன்னா, அந்த படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வெளியிட போகுது. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஒரு படத்தை வெளியிட்டால் இங்கே இருக்கிற தியேட்டர்களில் முக்காவாசி தியேட்டர்களை அவங்க புக் பண்ணிடுவாங்க. அப்போ விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கு போதிய தியேட்டர்கள் கிடைக்காது. எப்பயுமே விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு புதிய சாதனை
படைக்கப்படும். என்னன்னா முதல் நாள் அதிக தொகை வசூல் பண்ண படம் அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கு விஜய் படம் தான் ஒவ்வொரு முறையும் கிரியேட் பண்ணும். ஓகே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1000 படத்தில் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு வசூல் சாதனை படைக்கிற ஜனநாயகன் படத்துக்கு இவங்க திடீர்னு பராசக்தியை உள்ளே விட்டு ஒரு 500 தியேட்டர் 600 தியேட்டர் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 400 தியேட்டரோ 500 தியேட்டரோ தான் கிடைக்கும். அப்போ என்னன்னா இந்த வசூல் சாதனை சாத்தியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்னு வந்து ஒரு கம்பேரிசன் வரும்போது சிவகார்த்திகேயனா விஜயானு வரும், அது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்கிறது என்னதான் விஜய் நடித்த படமாக இருந்தாலும் அது ஒரு மசாலா படம் தான். ஆனால் பராசக்தி அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு பீரியட் ஃபிலிம். நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இது வேறொரு கலரில் இருக்கும். இப்போ லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் சமீபத்தில் சீதாராமம்னு ஒரு படம், இந்த படம் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ என்னென்னா இதை விட இது நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த கம்பேரிசனில் இந்த படத்துக்கு வந்து கூடுதலான ஒரு ஆதரவு கிடைக்கும் பட்சம் ஜனநாயகன் படத்தை இவங்க வந்து அமுக்க முடியும். ஸோ இந்த பிளானில் தான் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ அண்மையில் நடந்த 2 விஷயங்கள், அதாவது கோஇன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து அஜித்தை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃபேமிலியோட எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும். நேற்று திரு அஜித் குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வினி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் செஃப் தாமுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். தமிழக அரசோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அதை கொடுக்கவே முடியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு விஜய்க்கு போட்டினா யார் சமூகத்தில் அஜித்தை தான் சொல்லுவாங்க. இப்போ அஜித்தை தொடர்ச்சியாக லைம்லைட்லேயே வச்சுக்கணும்னு திமுகவும் விரும்புதுன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, உங்கள் கருத்து என்னது? இல்லை, அது உண்மைதான். அது வந்து யாராலும் மறுக்க முடியாது. அது அஜித்தும் மறுக்க மாட்டார், திமுகவும் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி போட்டு உடைக்கிறீங்க. ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா அரசியலுக்குந்தே ஒரு கணக்கு தானே. சில வருடங்களுக்கு முன்பு கருணாநிதி கலந்து கொண்ட ஒரு விழாவில், அன்னைக்கு முதலமைச்சர் அவர் தான், அந்த விழாவில் கலந்து கொண்ட அஜித் பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த விழாவுக்கு வரணும்னு எங்களை மிரட்டுறாங்க. என்ன வரலை அப்படின்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு அது முதலமைச்சர் கவனத்துக்கே கொண்டு போனார். அதுக்கு ரஜினிகாந்தே எந்திரிச்சு கை தட்டினார். ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணாங்க, அது எப்படி ஒரு முதலமைச்சர் முன்னால் வந்து இப்படி பேசலான்ட்டு அஜித்தை வந்து தங்களுடைய எதிரியாகவே நினைத்து வந்து தொடர்ந்து அஜித்துக்கு எதிரான நடவடிக்கையில் திமுக ஆட்கள் வந்து ஈடுபட்டு கார் கூட விரட்டினதா செய்திகள் படிச்சாங்க. அஜித்துக்கு வந்து நிறைய இடையூறுகள் கொடுத்தாங்க. பல செய்திகள் வெளியில் வந்திருக்கு, பல செய்திகள் வெளியில் வரவே இல்லை. அஜித்தே கூட அதை பெருசுப்படுத்த வேணாம் அப்படிலாம் கடந்து போன சம்பவங்கள்லாம் நிறைய. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து ஒரு கார் ரேஸ்க்கு போகிறாரு. அவருக்கு இங்கே இருக்கிற உதயநிதி தலைமையிலான ஒரு இலாக்காவில் இருந்து அவருக்கு ஒரு உதவி கிடைக்குது. அந்த லோகோவை அவர் எடுத்து அவருடைய கார்கள்லையும் பனியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பத்மபூஷனுக்கே திமுக அரசு வந்து அவர் பேரை சிபாரிசு பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ விஜய் இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த போட்டியை சமாளிப்பதற்கு அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக இந்த வேலையை திமுக பண்ணுது அப்படின்னு தான் நான். அஜித்துக்கு தெரியுமா இது? நிச்சயமாக கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருந்தாலும் அதை தாண்டி 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய ரைவல் இருக்குது. அதுதான் உண்மை. ஓகே, 2 பேருமே மறுப்பாங்க, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்ட்டு. இவர் பிரியாணி கிண்டி அவருக்கு ஊட்டி விடுவார், அவர் ஒன்னே ஒரு காஸ்ட்லி வாட்சை இவர் கையில் கட்டி மங்காத்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. ஆனால் அதை தாண்டி 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி என்பது பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லையை தாண்டிய போட்டி. இப்போ ரஜினி கமல் 2 பேருக்கும் போட்டி உண்டு. ஆனால் அதை தாண்டி வந்து அவர்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஓகே, ஆனால் அஜித்துக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நட்பு கிடையாது. அந்த தொழில் போட்டி தான் அதை மேலோங்கியதாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து கண்டிப்பாக திமுகவுடைய நோக்கமும் தெரியும். ஸோ தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இணக்கமானவராக அவரும் இருக்கார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கணக்குகளுமே முடிவான மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. திமுக இன்டாக்டாக இருக்கிறாங்க, அதிமுக பாஜக உருவாகிட்டாங்க, பாமக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தேமுதிக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, சீமான் தனிச்சு தான் போட்டின்னு அறிவிக்கிறாரு. இப்போ தாவேக்காவும் இன்னைக்கு தனித்து தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் தனித்து விடப்பட்டதுங்க தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? ஏன்னா நேற்றுக்கு முன்தினம் திரு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது சமரசன்ற பேச்சுக்க இடம் கிடையாது, ஆனால் மக்கள் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன் அப்படிங்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறது அதிலிருந்து? அது முதல் விஷயம் என்னன்னா தாவேக்கா வந்து தனித்து விடப்படவில்லை. அந்த இதை வந்து நம்ம உறுதியாக
சொல்ல முடியல. இல்லை, திருமாவளவன் சொல்கிறார்ல, அந்த கதவை நான் தான் மூடினேன், எனக்கும் அந்த அழைப்பு வந்துச்சு, அதுதான் திருமாவளவன் சொல்கிறாருன்னா திருமாவளவனும் போக மாட்டாரு, முடிவாயிருச்சு. அப்போ இல்லை, அப்படி கிடையாது. உங்களை தாவேக்கா தொடங்கும் போதே விஜய் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம 234 தொகுதிகளையும் தனித்து போட்டிட்டு அறுதி பெரும்பான்மையில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவருடைய இலக்கு, ஆசை, திட்டம் எல்லாமே. ஓகே, லட்சியம் அதுதான். அதுதான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே கள யதார்த்தம் தெரியும். திமுகவுடைய வெற்றிக்கே அந்த கூட்டணி பலம்ங்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. திமுகவுடைய கொள்கை சாதனை அதையெல்லாம் தாண்டி கூட்டணி பலம்ங்கிற ஒன்றில் தான் அந்த கட்சியே வெற்றி நடை போடுது. அப்போ அதை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளை அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட வந்துட்டா நமக்கு எல்லா தொகுதியிலையும் வெற்றி கிடைச்சி உடனடியாக நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோங்கிறது அர்த்தம். திமுக உடைக்கணும், அவ்வளவுதான். திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பலமாக இருக்கு, அதை முதல்ல காலி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனால் இவர் கூட்டணி விசுவாசம் அப்படிங்கிற பெயரில் இதை என்னன்னு கேட்டால் அவர் நிராகரிச்சிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருமாவளவனுடைய இந்த நிராகரிப்புங்கிறது நிரந்தரமானதல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். அவர் அடிக்கடி சொல்றாரு, கூட்டணி தர்மத்துக்காக அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த காலத்தில் கூட்டணி தர்மத்தை எப்படியெல்லாம் பின்பற்றியதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்திலேயே இவங்க இடம் மாறி போய் கூட்டணி வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால பார்த்தீங்கன்னா பாமக அளவுக்கு இவர்கள் ஒரு மோசமான நிலைமையில இல்லை என்றாலும் இவர்களும் தேர்தல் கால வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ இல்லைனாலும் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இவர்கள் அணி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்களோட வரவில்லை என்பதற்காகவே தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறத யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவசியமே இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த செல்வாக்கு ஒரு பெரிய அளவில் வாக்குகளை பெற்று தரும் அப்படின்னு நம்புறாரு. எல்லாத்துக்கும் மேல தனித்து போட்டின்றீங்க. தனித்து போட்டியிட்டாலும் 2026 நமக்கு அந்த பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் 2031 நம்மளால் வெல்ல முடியுங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதை அவங்க வெளிப்படையா சொல்லலை அப்படின்னாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பாதையில் சரியாக தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அடையாளப்படுத்தியிருக்காரு. அதனால் பாஜகவை தவிர அவர் எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக அவர் அந்த வார்த்தை பயன்படுத்தினார் இல்லையா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன் தமிழக மக்களின் நலனுக்காக அப்படின்னும் போது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்? தமிழ்நாட்டில் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம்னா நான் பிஜேபியோட கூட கூட்டணி வைப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா? இல்ல, அப்படியே புரியுறது ரொம்ப ஒரு அதீத கற்பனைன்னு நான் நினைக்கிறேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்னு அவரு சொன்னது நயினாரே கூப்பிடுறாரு. நேற்றுக்கும் நயினார் பேசும்போது விஜய் வரணும். அது வெறும் கூட்டணிக்கான பேச்சா மட்டும் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துவேன், அந்த போராட்டத்துக்கு அங்கே எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு கூட நம்ம அதை அர்த்தப்படுத்திக்கலாம். நான் கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு யாருடன் வேண்டுமானால் கூட்டணி வைப்பேன், பாஜகவுடன் வேண்டுமானால் கூட்டணி வைப்பேன் அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே திமுக வேண்டுமானால் எதிர்காலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர தமிழக வெற்றி கழகம் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், அவங்க கட்சி தொடங்கும் போதே எங்களுடைய கொள்கை எதிரி இவங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைத்தால் நீங்கள் கொள்கையே சமரசம் பண்ணிக்கிட்டதா ஒரு குற்றச்சாட்டை சுமக்க வேண்டியிருக்கும். அதனால் எந்த காலத்திலும் விஜய் பாஜகவோடு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். இப்போ அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு. புதிய அமைச்சராக திரு மனோ தங்கராஜ் மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார். பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் விடுவிக்கப்பட்டதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் காரணமாகத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் ஒரு செட்பேக்கா திமுகவுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமாக இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தொடர்பான விஷயம். இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு வச்ச செக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அமைச்சர் பதவி நீடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இப்போ அமைச்சராக நீங்கள் சிறையில் இருப்பது நல்லதா, அமைச்சர் பதவி துறந்து விட்டு வெளியே சுதந்திரமாக இருப்பது நல்லதா அப்படின்னா அவர் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், நான் வெளியில் இருக்கதா விரும்புகிறேன். அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் நீங்கள் அமைச்சராக இருந்து என்ன பெருமை வரப்போகுது, அதனால் வேணாம் அப்படின்ட்டு அவர் நகர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பொன்முடி குறித்து உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு ஆபாசமாக அவர் பேசியதே ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி இப்போ அதிலிருந்து திசை மாற்றுவதற்காக இப்போ அவரையும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. இது ஒரு சரியான நடவடிக்கை தான். அதே நேரம்
எதிர்க்கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாய்க்கு வந்து ஒரு அவல் கிடைத்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இவர் வந்து ஊழல் பண்ணியதால் மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டார், இவர் இப்படி பேசியதால் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத வச்சு அவங்க அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க. நிச்சயமாக. ஏன்னா இப்போ இவங்க இதை சொல்லும் போது மக்கள் வந்து அதை அப்படியே தான் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், இவர் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணார், அது வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு, அதனால தான் இவருடைய பதவி போச்சு, பொன்முடி இப்படி பேசினாரு அதனால இவருடைய பதவி போச்சுங்கிறது மக்கள்கிட்டையும் ரீச் ஆகும், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் இப்போ மனோ தங்கராஜ் ஏற்கனவே அமைச்சராக இருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ மீண்டும் அவர் அமைச்சராக இருக்கார். இப்போ இங்கே ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏற்கனவே அமைச்சராக இருந்த அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன், இப்போ அவரை மீண்டும் அமைச்சராக்கியது ஏன்? இப்போ இந்த ரெண்டுக்குமான பதிலை வந்து திமுக சொல்லி ஆகணும். ஒன்று அவர் நிர்வாக திறமையின்மையால் நீக்கப்பட்டாரா அல்லது ஊழல் செய்ததால் நீக்கப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் காரணமாக இருந்தால் இந்த 6 மாதத்தில் அவர் மீண்டும் புனிதராக மாறியது எப்படி? அவர் ஒருவேளை திறமையின்மையினால் நீக்கப்பட்டதாக இருந்தால் இப்போ மீண்டும் அமைச்சராகி எப்படி அவர் திறமையானவராக செயல்பட முடியும்? ஒருவேளை ஊழல் செய்து நீக்கப்பட்டிருந்தால் அவர் மீண்டும் அமைச்சரானால் ஊழல் செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம்? அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தலைமை தான். இல்லை, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மனோ தங்கராஜ் அவர்கள் மீது இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப ஆன்டி பிஜேபியாக செயல்பட்டார், பிஜேபியின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் திமுகவை நீக்கிச்சுன்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை, இப்போது விஜய் வந்ததன் காரணமாக நம்ம அமைச்சரவையில் வந்து சிறுபான்மையினருக்கு இடம் இல்லைன்னு ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்தவருக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன இதில்? இல்லை, இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சம் ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா வேறொரு கிறிஸ்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாமே. எத்தனையோ பேர் திமுகவில் இருக்காங்க, ஏன் மீண்டும் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவை இவர் கடுமையாக விமர்சித்தார் அப்படிங்கிறது தான் காரணம் என்றால் அப்போ திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலினில் ஆரம்பித்து சேகர் பாபுவில் ஆரம்பித்து எத்தனையோ பேர், செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து எத்தனையோ பேர் பாஜகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல.